Hello students, welcome to MSTix. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம நியூ சிலபஸ் கணிதா மஞ்சரி புக்குள்ள இருக்கிற எக்ஸசைஸ் 1.1 பார்க்க போறோம். First question பாருங்க. Figure shows the Rayan's room with OA busy marking its corners. இந்த figure என்ன கொடுத்திருக்காங்கன்னா ரயானோட ரூமை கொடுத்திருக்காங்க. இதுல O, A, B and C இது வந்து 4 corners. இந்த ரூமோட corners ன்னு சொல்லிட்டாங்க. X axis y axis figureல வந்து நமக்கு என்ன பண்ணிருக்காங்க இங்க மார்க் பண்ணி கொடுத்திருக்காங்க. This is x axis and this one is the y axis மார்க் பண்ணி கொடுத்துட்டாங்க. and இந்த ஓன்றது வந்து origin அப்படினு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதுதான் என்னது இந்த ரூமோட origin. சரிங்களா? சோ இந்த ஃபிகரை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஒரு செட் ஆஃப் क्वेश्चंस கேட்டிருக்காங்க. இத இன்னைக்கு நம்ம ஆன்சர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. D1 R1 represents the door. D1 இங்க ஃபிகர்ல எங்க இருக்கு? இங்க இருக்குலையா? D1 இது R1 இது வந்து இந்த ரூம் குள்ள போற டோர் இங்க தான் இருக்கு. D1 R1 தான் அந்த ரூமோட டோர்னு சொல்லிட்டாங்க. சோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா how far the door from left wall ல இருந்து இந்த டோர் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு? சரிங்களா? இங்க ரைட் வால் எங்க கொடுத்திருக்காங்க? இங்க கொடுத்திருக்காங்க. இது வந்து ரைட் வால். சோ லெஃப்ட் வால் எதா இருக்கும் நமக்கு? ஆப்போசிட்ல இருக்கதா இருக்கும் இல்லையா? இது வந்து நம்மளோட லெஃப்ட் வால். சோ நம்ம கிட்ட இப்ப கேட்டிருக்க क्वेश्चन வந்து இந்த லெஃப்ட் வால்ல இருந்து இந்த டோர் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு? டோர் D1 தான் இல்லையா? அந்த D1 பாயிண்ட் வந்து என்ன நமக்கு 8. சோ டிஸ்டன்ஸ் வந்து இங்க இருந்து இது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்றாங்க. இதோட கோஆர்டினேட் என்னவா இருக்கும்? இந்த D1 ஓட கோஆர்டினேட் என்னவா இருக்கும்? x ஆக்சிஸ்ல தான் இது லை ஆகுது இல்லையா? சோ y பாயிண்ட் வந்து 0 8,0 இதான் D1 ஓட கோஆர்டினேட். R1 கோஆர்டினேட்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது லெஃப்ட் வால்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு? இந்த ஒரு பாயிண்ட்டுமே என்னது ஒரு யூனிட்ஸ் தான் இல்லையா? சோ எவ்வளவு பாயிண்ட்ஸ்ல இருக்கு? 0ல ஸ்டார்ட் ஆகுது 8 வரைக்கும் வந்திருக்கு. சோ அப்ப டோட்டலா நமக்கு எவ்வளவு யூனிட்ஸ்? 8 யூனிட்ஸ்ல இருக்கு. ஆன்சர் ரைட் பண்ணிடலாமா? D1 R1 be the door. It begins 8 யூனிட்ஸ்ல இருந்து ஆரம்பிக்குது. 8 யூனிட்ஸ் from எங்க இருந்து? y ஆக்சிஸ்ல இருந்து. ஓகேங்களா? சோ தி டிஸ்டன்ஸ் அப்ப எவ்வளவு நமக்கு? the door is 8 units distance from y axis or என்ன சொல்லணும் நம்ம இத? left wall. ஓகே, இது அவங்க ஃபர்ஸ்ட் கேட்ட क्वेश्चन. அடுத்தது பாருங்க. how far the door from x axis y axisல இருந்து 8 யூனிட்ஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டோம் இல்லையா? இப்போ x axisல இருந்து இந்த டோர் எவ்வளவு யூனிட்ஸ்ல இருக்குன்னு கேக்குறாங்க. இதுதான் நம்மளோட x axis. x axisல நம்ம என்ன ஆகுது? இந்த டோர் வந்து லை ஆகுது. கரெக்ட்டா? அந்த D1 பாயிண்ட் தான் நம்மளோட டோர் ஸ்டார்ட் ஆகுறது. R1 வந்து எண்ட் ஆகுறது. சோ x axisல தான் அந்த டோரே லை ஆகுது. அப்பனா எவ்வளவு டிஸ்டன்ஸ்? 0 டிஸ்டன்ஸ். ஓகே, 0 யூனிட்ஸ் from x axis. y ல இருந்து எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கு? 8 யூனிட்ஸ் இருக்கு. x ல இருந்து 0 யூனிட்ஸ் இருக்கு. ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. what are the coordinates of D1? D1 ஓட கோஆர்டினேட்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ரைட் பண்ணோம் இல்லையா? இதுக்கு முன்னாடி क्वेश्चनலயே நம்ம இத D1 ஓட கோஆர்டினேட்ஸ் என்னன்னு பார்த்தோம். D1 ஓட கோஆர்டினேட்ஸ் என்னன்னு பாருங்க. 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறது இங்க 8ல வருது. So D1 அதோட கோஆர்டினேட்ஸ் x ஆக்சிஸ்ல என்ன இருக்கு? 8 இருக்கு. y ஆக்சிஸ் வந்து that is 0. So coordinates of D1 that is 8,0. x ஆக்சிஸ்ல 8 யூனிட்ஸ்ல இருக்கு. y ஆக்சிஸ்ல 0ல இருக்கு. Next question number 3. If R1 is the point 11.5,0. R1 வந்து 11.5,0 னா how wide is the door? wideன்றது width. ஓகேங்களா? R1 ஓட பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு இந்த டோரோட width என்னன்னு கேக்குறாங்க. டோர் ஆரம்பிக்கிறது இங்க D பாயிண்ட்ல ஆரம்பிக்குது நமக்கு. D1 வந்து 8,0. R1 அவங்க கொடுத்திருக்கிறது 11.5,0. ஓகே, சோ இப்ப ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் இங்கே பாருங்க. ஃபிகர்லயே இங்க 8ல இருந்து 9 வரைக்கும் ஒரு யூனிட்ஸ், 9 to 10 வந்து ஒரு யூனிட்ஸ், 10 to 11 ஒரு யூனிட்ஸ். சோ டோட்டலா 3 யூனிட்ஸ் and then 0.5. ஓகேங்களா? சோ நம்ம இப்படி கால்குலேஷன் பண்ணாலே எவ்வளவு கிடைக்குது? 3.5 கிடைக்குது இல்லையா? இத ஸ்டெப் வைஸ்ல நீங்க எப்படி போடலாம் அப்படின்னா distance between
distance between D1 and R1. D1 க்கும் R1 க்கு இருக்கிற distance that is equal to 11.5 minus 8. So 11.5 minus 8 நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும் 3.5 units. இதுதான் என்னது wide or width of door. ஓகேங்களா? அடுத்தது என்னன்னு பாருங்க. Do you think this is comfortable with for the room door? இந்த 3.5ன்றது comfortable room doorக்கான width அப்படின்னு கேக்குறாங்க. நார்மலா வந்து ஒரு ரூம் டோரோட width வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் டோர் வந்து 30 to 36 இன்ச்சஸ்ல இருக்கும். இது வந்து ஆர்டினரியா இருக்கிற ஒரு டோர் ஸ்டாண்டர்ட் டோரோட width. ஓகே 30 to 36 இன்ச்சஸ்ல நான் சொல்றது. சோ நம்ம இப்போ என்ன பண்ணனும்னா 3.5 யூனிட்ஸ்ன்றத இன்ச்சஸ்ல அது எவ்வளவு இன்ச்சஸ் வருதுன்னு பார்த்தாதான் இந்த ரூமோட டோர் ரயான்ஸ் ரூமோட டோர் வந்து கம்ஃபர்டபிள் வித்ல இருக்கா இல்லையான்றதை நம்ம ஆன்சர் பண்ண முடியும். சோ இப்போ இதுக்கு இப்போ 1 ஃபீட் வந்து எவ்வளோ 1 ஃபீட் வந்து நம்மளுக்கு 12 இன்ச். ஓகேங்களா 1 ஃபீட் வந்து 12 இன்ச். சோ இப்போ நம்மளுக்கு 3.5 யூனிட்ஸ் இருக்கு இல்லையா இதை வந்து நீங்க ரெப்ரசன்ட் பண்ணுங்களா. இப்போ 1 யூனிட் வந்து ரெப்ரசன்ட்ஸ் 1 ஃபீட். ஒரு யூனிட் வந்து ஒரு ஃபீட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு 1 ஃபீட் வந்து 12 இன்ச்சஸ் இல்லையா. சோ 1 feet that is equal to 12 inches. 3.5 feet அப்ப எவ்வளவு இருக்கும் 3.5 feet that is equal to 12 into 3.5 multiply பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு 42 inches கிடைக்கும். ஓகேங்களா 12 into 3.5 வந்து 42 inches கிடைக்கும். இப்ப ரயான் ரூமோட டோரோட width எவ்வளவு 42 inches. நம்ம இங்க என்ன பார்த்தோம் ஒரு ஸ்டாண்டர்ட் ரூமோட டோர் வந்து அந்த ஸ்டாண்டர்ட் டோர் வந்து எவ்வளவு இன்ச்சஸ்ல இருக்கும் 30 to 36 இன்ச்சஸ்க்குள்ள தான் இருக்கும். நம்ம டோர் வந்து இப்போ 42 இருக்கா ரயானோட டோர். சோ 42 வந்து நம்மளுக்கு இப்போ எப்படி இருக்கு 42 that is greater than 36. சோ இத நம்ம எப்படி வந்து ரைட் பண்ணலாம் அப்படின்னா the door size எவ்வளவு இருந்தது 3.5 inches இல்லையா is comfortable to use. அடுத்தது பாருங்க இப்போ நமக்கு ஆன்சர் பண்ண क्वेश्चन வந்து இந்த டோரோட சைஸ் வந்து கம்ஃபர்டபிளா யூஸ் பண்றதுக்கு கேட்டிருந்தாங்க comfortable to use ன்னு சொல்லிட்டோம். அடுத்து if a person in a wheelchair wants to enter the room he or she will be able to do easily. ஒரு வீல் சேர்ல இருக்கிற பர்சன் வந்து இந்த வித்தோட இருக்கிற ரூம் டோர்க்குள்ள ஈஸியா என்டர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்மளுக்கு என்ன தெரியணும் அந்த வீல் சேரோட சைஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்றது தெரியணும் இல்லையா. சோ வீல் சேர் வந்து நார்மலா எவ்வளவு இருக்கும் உங்களுக்கு அப்படின்னா வீல் சேர் ரெக்வயர்ஸ் 32 inches. ஒரு நார்மலா ஒரு வீல் சேர் எவ்வளவு இருக்கும் 32 inchesல இருக்கும். சோ நம்ம டோர் சைஸ் எவ்வளவு இப்ப ரயானோட ரூம் டோர் சைஸ் வந்து 3.5 inches. அதை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணிருக்கோம் 42 inchesல கன்வெர்ட் பண்ணிருக்கோம் இல்லையா. டோர் சைஸ் 42 inches வந்து greater than 32 inches. இந்த 32 inches எதை மீன் பண்ணுது இந்த வீல் சேருக்கான ஸ்பேஸ் மீன் பண்ணுது. இந்த 42 inches வந்து நம்மளோட டோர் சைஸ வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்ப பாருங்க நம்ம டோர் சைஸ் வந்து 42 inches இருக்கு 32 வந்தா அது இருந்தாலே போதுமானது வீல் சேர் வந்து உள்ள என்டர் ஆகிறதுக்கு. சோ since 42 is greater than 32 the door size is wide enough. ரொம்பவே போதுமானது wide enough for a person using wheelchair to enter the room easily. Okay. அடுத்து question number 4 பாருங்க. If B1 0,1.5 and B2 வந்து 0,4 represents
end of the bathroom door. Is the bathroom door narrower or wider than the room door? இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா பாத்ரூம் டோர் பத்தி பேசியிருக்காங்க. ஸோ இந்த ஃபிகர்ல பாத்ரூம் டோர் எங்க இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. அவங்களே கொடுத்துட்டாங்க B1 and B2ன்னு சொல்லிட்டு. யா B1 and B2 இங்க எங்க இருக்கு? இங்க இருக்கா? B1 வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்தது B2. B1 வந்து எவ்வளவு இருக்கு? 0, இது வந்து 0,1.5. B2 எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 0,4. சரிங்களா? இந்த டோர் வந்து எங்க லை ஆகுது? இப்ப நம்மளுக்கு y ஆக்சிஸ்ல தான் இந்த பாத்ரூம் டோர் வருது. இது ஸ்டார்ட் ஆகுது, இது எண்ட் ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க. சோ இந்த பாத்ரூம் டோரோட வித் என்னன்றது நம்மளுக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் அந்த ரூம் டோரோட, இந்த ரூம் டோர் இங்க D1 R1 இருக்கு இல்லையா, இதோட இது நேரோவா இருக்கா இல்ல வைடரா இருக்கான்றது நம்ம ஆன்சர் பண்ண முடியும். சோ இப்ப B1 எவ்வளவு நம்மளுக்கு? B1 that is 0,1.5 and B2 that is 0,4. so இப்போ wide கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? wide that is equal to B2 minus B1 போடுவோம் இல்லையா? so B2ல வந்து இப்ப ஸ்டார்ட் ஆகுற பாயிண்ட் என்ன இருக்கு நம்மளுக்கு? 4 minus 1.5. 4 minus 1.5 நம்மளுக்கு என்ன சப்ராக்ட் பண்ணா? 2.5 யூனிட்ஸ். ஓகேங்களா? இது வந்து நீங்க சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. 4.00 இல்லாதனால நான் பாயிண்ட் இல்லாதனால பாயிண்ட் வச்சு ஒரு 0 சேர்த்துக்கிறேன். அடுத்தது 1.5 இந்த மாதிரி நீங்க போட்டு இதை மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? இங்க ஒன்னு பாரோ பண்ணுவோமா? சோ இது 3 ஆகும். இது 0 instead of 10 ஆயிடும். 10 minus 5 that is 5. 0.3 minus 1 that is 2. இதான் நான் இங்க டைரக்டா எழுதியிருக்கேன் 2.5 யூனிட்ஸ் சொல்லிட்டு. இது வந்து எதோட வித்? பாத்ரூம் டோரோட வித். பாத்ரூம் டோரோட வித் நம்ம இப்ப எவ்வளவு ஃபைண்ட் பண்ணிருக்கோம்? பாத்ரூம் டோர் வித் that is equal to 2.5 யூனிட்ஸ். ஆல்ரெடி வந்து நம்ம ரூம் டோரோட வித் வந்து என்ன ஃபைண்ட் பண்ணோம்? previous question நம்ம ஃபைண்ட் பண்ணிருக்கோம் இல்லையா? ரூம் டோரோட வித் that is equal to 3.5 யூனிட்ஸ். ஓகேங்களா? இப்ப ரெண்டே கம்பேர் பண்ணி பாருங்க. இது 2.5 யூனிட்ஸ்ல இருக்கு, இது 3.5 யூனிட்ஸ். சோ ரூம் டோர் வந்து என்னது? 3.5 that is greater than 2.5. ஓகே, சோ இப்ப ஆன்சர் பண்ணிடலாமா? பாத்ரூம் டோர் வந்து நேரோவரா வைடரான்னு கேட்டிருக்காங்க இல்லையா? பாத்ரூம் டோர் இஸ் narrower. narrowerனா சின்னதா தான் இருக்குது. narrower than the எந்த டோரோட? ரூம் டோரோட இது narrower-ஆ தான் இருக்கு. ஓகேங்களா? இதே இது கிரேட்டரா இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? wider than the room doorனு சொல்லுவோம். ஓகே, இதோட எக்ஸசைஸ் 1.1ல இருக்கிற क्वेश्चंस நம்ம கவர் பண்ணிட்டோம். அடுத்த ஒரு வீடியோல எக்ஸசைஸ் 1.2 பார்க்கலாம் ஸ்டூடண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.